நேத்து நம்ம விளையாண்ட கேரக்டர் பார்த்தீங்கன்னா, பேய் கிட்ட மாட்டிக்கிச்சு. ஸோ, இப்போ புது கேரக்டர்ல நம்ம வந்து அந்த ஸ்கூலுக்குள்ள மறுபடியும் போறோம். இந்த வாட்டி நம்ம போறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டாவே இருக்கிறோம். ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்கூல்லேயே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கிறோம். ஸோ, அந்த பொண்ணு வந்து ஒரு ட்ரெய்லர பார்த்துட்டு போனா பார்த்தீங்களா? அதே ட்ரெய்லர் தான் இவனும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம உண்மையாவே இத போய் ரெக்கார்ட் பண்ண போறோமா? இது ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். இந்த படத்த தூக்கி போடுங்க. அதுக்கப்புறம் அந்த பேய பத்தி பயப்படவே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஒரு பொண்ணு வந்து குறுக்கால வந்து பேசிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா இவன் வந்து டைரக்டர் போல. "நீ டைரக்டரா இருந்தா இப்படியெல்லாம் பண்ண மாட்ட. நீ பேசாம போயிட்டு மார்க்கெட்டிங்ல போய் பார்த்துக்கோ" அப்படின்ற மாரி சொல்லியிருக்கா அந்த பொண்ணு. அதெல்லாம் முடியாதுன்ற மாரி பேசிக்கிட்டு இருக்கான். "இவ்ளோ பயப்படுறோம் எதுக்குடா பேய் படத்தெல்லாம் எடுக்கணும்னு நெனைக்கிற?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவ. அந்த பேய் கைய பார்த்ததுக்கு அப்புறம் அவன் எப்படி பயந்து போயிருக்கான் பாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், இவன் வந்து ரொம்ப ஜாலியா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்ற மாரி பார்த்துக்கிட்டு இருக்கான், பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ இவன் வந்து கனவு கண்டானாம், கிளப்ல சேர்ற மாரி. "இந்த படத்த எடுத்து முடிக்கும் மாரி உன் கனவுல வந்துச்சா?" அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. ஏதோ இன்டர்வியூலாம் பண்ணானாங்க. கனவுல வந்து இன்டர்வியூலாம் பண்ணியிருக்கான் போல இவன். ஷூலியான் அதாவது நம்ம போன வாட்டி ஒரு ஒரு விளையாண்டோம் பார்த்தீங்களா? அந்த பொண்ண பத்தி இவனுங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இது நம்ம பண்றோம்னா, இத வந்து நம்ம பெர்ஃபெக்ட்டா பண்ணணும். ஓகேவா? அப்படின்னு சொல்லி கேட்கறா. அவங்களும் ஓகேன்னு சொல்ட்டானுங்க. ப்ரெப் ஒர்க் 11 மணிக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பன்னா 12 மணி ஆகுறதுக்கு முன்னாடியே இப்ப நடந்துட்டு இருக்க சினாரியோலாம் இப்ப பண்ணிட்டு இருக்காங்கன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இப்ப வந்து நம்ம ஏதோ ஒண்ணு போய் எடுக்கணும்னு நெனைக்கிறேன். கம்ப்ளீட் த பொசிஷனிங் டயகிராம். யாயோயி ஃபிகரின். ஓகே. ஏதோ பசில் போலங்க இங்க குடுத்துருக்கிறது. ரைட்டுங்க ஏதோ குடுத்துருக்கானுங்க. இங்கிலீஷ்ல குடுத்துருந்தா கூட பரவால்ல. என்ன லாங்குவேஜ்ல குடுத்துருக்கானுங்கன்னே தெரியல ப்ரோ. இது இப்போதைக்கு ஓப்பன் பண்ண முடியாது போல லாக்ல இருக்கு. ப்ரொபோசல் ஃபார் த எக்ஸ்ட் பில்டிங். இது என்னது? மூவியோட ஸ்கிரிப்ட். ஓகே. இங்க வந்து ஒரு மூவி ஸ்கிரிப்ட் இருக்கு. இந்த மூவி ஸ்கிரிப்ட்ல சீன் 1ல என்ன போட்டுருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் மீட்டிங் வித் ஷோ யா யி அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஷோ யா யின்றது வந்து ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து டீ ஊத்துறதுக்காக வந்துகிட்டு இருக்கா. அப்படி டீ ஊத்த வரும்போது, அவங்க அப்பா வந்து அவளுக்கே தெரியாம சர்ப்ரைஸா வந்து சர்ப்ரைஸ் கிடையாது. அ அவளுக்கு தெரியாம அவளுக்கு வந்து மாப்பிள்ளை வந்து அங்க உட்கார வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். அந்த மாப்பிள்ளையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, யான் ஷூவன். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஷோ யா யியோட அழக பார்த்து அப்படியே மெய் மறந்து மறந்துட்டானாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அவனே வந்து தேத்திக்கிட்டானாம். இவ தான் வந்து என்னோட ஒயிட் ரோஸ் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டான் அவனுக்கு அவனே. ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் சீன். நெக்ஸ்ட் 2வது சீன்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷாயாயிய பார்த்தீங்கன்னா, அவ சின்ன வயசுல இருக்கும்போதே அவங்களோட அம்மா வந்து இறந்துட்டாங்களாம். ஸோ, அதனால வந்து 1955ல வந்து அவங்களோட அப்பா வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவள வந்து பிரைடல் அகாடமிக்கு வந்து அனுப்புறாங்க. பிரைடல் அகாடமின்னா அங்க வந்து என்ன பண்ணுவாங்க, குக்கிங்கு, தையல் மிஷின் தைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இக்கிபானான்னா என்னன்னு தெரியல. அதே மாதிரி அ அந்த கோர்ஸ முடிச்சா என்னன்னா, ஒரு நல்ல ஒய்ஃப், அதே மாரி ஒரு நல்ல மதரா இருக்கிறதுக்கான தகுதிய வந்து அவங்க பெற்றுருவாங்களாம். ஒரு நல்ல அந்த தகுதியெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்துருமாம். ஓகேங்களா? ஷாயாயி பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சூப்பரான பெர்ஃபெக்ட்டான ஒரு ஹஸ்பண்ட வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாளாம். ஆனா, அவளோட அந்த வாழ்க்கை கனவுல குறுக்கால யான் ஷூவன் வந்துட்டான் அப்படின்ற மாரி இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் தெரியாம அந்த ஷூவன் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சதி திட்டத்த வந்து தீட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ஸ்கிரிப்ட்ல. ஓகே. இத நான் வந்து இப்போ பண்ணி காட்டணுமா அந்த இதில? க்ரூஷியல் இன்டெல் அப்டேட். ஓகே. இந்த இடத்துல வந்து அந்த பொண்ணோட அப்பா, இந்த இடத்துல வந்து அந்த இவன் இருக்கான் பார்த்தீங்களா? யுவான் ஷாங்கா ஏதோ ஒரு பேர் சொன்னாங்களே! அவனோட இது, அந்த இடத்துல அந்த பொண்ணு. ஸோ அப்படிதான் வைக்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இது எதுவும் கையிலே இருக்கட்டும். வேற எங்கேயும் தேவைப்படும்னு நெனைக்கிறேன். இந்த டோர் ஓப்பன் பண்ண முடியறதில்ல. இங்க வேற எதுவுமே இல்ல. அப்ப நமக்கு வந்து வெளிய இருக்கிற ஏதோ ஒரு ரூம்ல தான் வந்து நமக்கு தேவையான பொருள்லாம் கிடைக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம அங்க போயிட்டு பார்த்துட்டு வருவோம். இங்கலாம் வந்து வீடியோலாம் எடுக்க போறாங்கன்னு நெனைக்கிறேன். எல்லாமே அந்த பிளாக்ல இருக்கு வழியெல்லாம். இங்க ஏதாவது இருக்கா? நத்திங். வந்ததே வேஸ்ட்டு. ஓகே. நமக்கு தேவையான இதுக்குள்ள கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இங்க இருக்குங்க. இந்தோ இந்த இடத்துல இத வைக்கணும்னு நெனைக்கிறேன். ஆமா. சாவி கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? இப்ப இத மறுபடியும் எடுத்துப்போம். ஏன்னா, இந்த இடத்துல வந்து என்ன வச்சிருக்காங்கன்னு பாருங்க. குக் பண்றது, சீவிங்கு, அதுக்கப்புறம் இந்த செடி வளர்க்குறது, டயகிராம் போடுறது, மியூசிக் இதெல்லாம் வந்து இதில தான் கத்துக் குடுக்குறாங்களாம். ஸோ, அந்த பொண்ணு தானே போய் கத்துக்கிச்சு. ஷியா யாஹி இந்த பொண்ணு தான் போய் கத்துக்கிச்சு. ஸோ, அதனால இந்த இடத்துல அந்த பொண்ணு ஆட் பண்ணதும் அது வந்து அன்லாக் ஆயிடுச்சு. ஸோ, இதே மாதிரி இப்ப நமக்கு இதே மாரி நமக்கு வந்து இப்ப கீ கிடைச்சிருக்குல்ல. இந்த கீய வச்சு வேற ஏதாவது ஓப்பன் பண்ற மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த பக்கம்லாம் எதுவும் இல்ல.